அன்பிற்குரிய அண்ணன் ஹல்கோகன் இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன். நானும் அண்ணன் ஹல்கோகனும் பல நேரங்களில் ஸ்டேஜில் டேக் டீம் போட்டு எதிரிங்களை அடிச்சிருக்கிறோம். பல இந்த இடுப்பில் மாட்டும் அந்த சாதனத்தை வாங்கியிருக்கிறோம். பெல்ட்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் நிறைய பெல்ட்டுகள் ஜெயிச்சிருக்கிறோம். கடந்த 26/7/2025 அன்று செம்மணி படுகொலையை எதிர்த்து சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதுல பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக போரை அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இனிமேல் போர் என்று அறிவித்திருக்கிறார். உயர்ந்த தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு பக்கம், ரசிக கூமுட்டைகள் ஒரு பக்கம், யாருன்னு போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வருகிறார். அந்த முடிவு வரவேற்கத்தக்கது அப்படின்னு நம்ம பேசி வரக்கூடிய நிலையில சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த தாவேகா தற்குறிகள் அவதூறு கருத்துக்களையும் ஆபாசத்தையும் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பிரபல மல்யுத்த வீரர் ஹல்க் ஹோகன் அவர்கள் இறப்பிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு காணொளி சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு. தத்ரூபமாக அண்ணன் அவர்கள் உண்மையிலேயே ஹல்க் ஹோகனுடைய இறப்பிற்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி அப்படியே தத்ரூபமாக ஏஐ பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. அண்ணனுடைய ஹல்க் ஹோகனுடைய அந்த மறைவு ரொம்ப பேரிழப்பா இருக்கு. அதுக்காக மிகவும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாமர மக்கள் இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே சீமான் அவர்கள் அந்த ஹல்க் ஹோகன் என்கிற மல்யுத்த வீரருடைய இறப்பிற்கு வருத்தம் தெரிவிக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் என்ன பேச வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹல்க் ஹோகன் அவர்களும் நானும் நிறைய டாக்டிக் மேட்சஸை ஒன்னாக சேர்ந்து விளையாடி இருக்கோம். அதாவது 2 பேர் சேர்ந்து எதிரிகளை எதிர்கொண்டிருக்கோம். அப்படி எதிர்கொண்டதுல நாங்க வென்று நிறைய பட்டங்களையும் பெல்ட்டுகளையும் வாங்கி இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் நான் மூக்கு நோன்ற மாதிரி அந்த ஸ்டைல் ஹல்க் ஹோகன் அவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவர் காது கிட்ட கையை கொண்டு போவார். நான் எப்படி மூக்கு கிட்ட கையை கொண்டு போவனோ அதே மாதிரி அவர் காது கிட்ட கையை கொண்டு போவார். அதெல்லாம் நான் தான் ஹல்க் ஹோகனுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு கேவலமான ஒரு காணொலியை இவனுங்க பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அதுல ஆனந்தம் அடைந்துட்டு இருக்கிறானுங்க. புலகாயுதம் அடைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஒரு காணொலியை வெட்டி பரப்பி இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறுகளை, கேவலமான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அண்ணனுக்கும் எனக்குமான அந்த உறவு என்பது அவர் கை தட்டி காது பக்கத்துல இப்படி கொண்டு போய் ஒரு மாதிரி செய்கை செய்வாரு. அதுவும் நான் சொல்லி கொடுத்தது தான். நான் மூக்கத் நோந்துற மாதிரி நீங்க காது கிட்ட கையை போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் ஹல்க் ஹோகனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். நம்ம இந்த தாவேகா தற்குறிகளை பார்த்து கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஏண்டா மூக்குல இப்படி கை வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அவ்வளோ பெரிய தேசிய குற்றமாடா? மூக்குல கை வைக்கிறது என்ன சாதாரண விஷயம்டா. மூக்குல கை வைக்கிறது, இப்படி மீசையில இப்படி கை வைக்கிறது, மீசையை இப்படி முறுக்கி விடுறது, அதுக்கப்புறம் தாடியை இப்படி தடவுறது, அப்புறம் இப்படி உட்காந்துருக்கிறது. நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேடைகள்லாம் உட்காந்துருக்கும் போது அப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் மேனரிசம்ஸ்டா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான பண்பு. இதெல்லாம் ஏதோ ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி மூக்குல கை வைக்கிறாரு, மூக்கு நோண்டுறாரு. ஏன் உங்க அண்ணன் விஜய் மூக்கு நோண்டது இல்லையா? மூக்குல கை வச்சது இல்லையா? அதுக்கெல்லாம் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், நிறைய இடங்கள்ல பேசணும். அப்பதானே தெரியும் அவர் எங்கெங்க கை வைக்கிறாருன்னு. ஆனா விஜயை திரைப்படங்கள்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் விஜய் அதிகமாக எங்க கை வைப்பாரு அப்படின்னு. அவர் அரசியலுக்கு வந்ததுனால ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையோ ஒரு பேட்டியோ எங்கேயுமே அவர் கொடுத்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அதனால விஜய் அவர்களுடைய மேனரிசம் என்னன்றது தெரியாது. ஆனா ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது சைலன்ஸ் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கத்துனார்ல, அதுதான்டா விஜயுடைய கேவலமான மேனரிசம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அப்படின்னா பத்திரிகையாளர்களை அவமதிக்கிற மாதிரி சைலன்ஸ் பேசிட்டு இருக்கல அப்படின்னு பேசுனது தான் விஜய் அவர்களுடைய நாகரிகம். நீங்க எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் மூக்குல கை வைக்கிறாரு, வாயில கை வைக்கிறாரு, மீசையில கை வைக்கிறாரு அப்படின்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்காடா? சரி, இந்த தற்குறிங்க இதோட நிறுத்திட்டானுங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சாட்டை அவர்களுக்கும் நடுவுல ஒரு உரையாடல் நடக்குது. அந்த ஒரு உரையாடல்ல லீக்டு ஆடியோ அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஃபுல்லா இவனுங்க பகிர்ந்துட்டு வரானுங்க. அப்படி என்னடா இருக்கு அந்த லீக்டு ஆடியோல அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்கும் போது, அண்ணா இவர் திரு அண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். ஏற்கனவே தேர்தல் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன். அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்க அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே.
சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் செய்வார். ஒரு 5-10 லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார். சாட்டை அதுல தெளிவா சொல்றாரு. அண்ணே, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், நம்ம கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒருத்தர். நான் வந்து பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் தேர்தலுக்கு நிதியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு தடவை பேசிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சாட்டை வந்து சீமான்ட்ட சொல்றாரு. இதுல என்னடா தப்பு இருக்கு? நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்கி தான் தேர்தலை சந்திக்குது, பொதுக்கூட்டம் போடுது, ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இன்னும் சொல்லப்போனா மாநாடே நடத்துது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியுமாடா! இதத்தானடா 2 பேரும் பேசியிருக்காங்க. இது ஏதோ லீக்டு ஆடியோ அப்படிங்கிற மாரி பரப்பிட்டு உட்காந்துருக்கீங்கடா. அது இது எப்பயோ வெளியான ஆடியோ. அதை இப்பதான் வந்து இவனுங்க தூக்கி பரப்பிட்டு இருக்கானுங்க. டேய்! இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ஏன்டா நீங்கலாம் என்னைக்குடா அரசியல்ல வயசுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து அ நல்லா இருக்குல்ல. அரசியல்ல இனிமே நீங்கலாம் வயசுக்கு வரணும்டா. நாங்கலாம் வந்துட்டோம். அ இதுக்கப்புறம் நீங்க வயசுக்கு வந்தா என்ன, வரலேடா என்ன அப்படிங்கிற மாரி இவிங்களுடைய அரசியல் முதிர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளவுதான். நேற்று தாவேகாவ சேர்ந்த ஒரு தற்குறி ஒருத்தன் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கான். ஸ்டாலின் மாதிரியான குறுநில மன்னர்களுடன் போர் புரிவதே எங்களுக்கு அசிங்கம். மாசத்துக்கு 4 தடவ கோர்ட்டுக்கு போற சில்லற பைய நீ, உன்கூடலாம் போறா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள நோக்கி ஒரு கேள்விய முன் வச்சிருந்தான் ஒரு தாவேகா தற்குறி. அதுக்கு நான் என்ன பதிலடி குடுத்திருந்தேன் அப்படின்னா, ஏன்டா தற்குறி, மாசத்துக்கு 4 தடவ எங்க அண்ணனாவது கோர்ட்டுக்கு தானடா போனாரு. உங்க நொண்ண விஜய் மாதிரி திரிஷா வீட்டுக்கா போனாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதில் குடுத்திருந்தேன். அந்த பதிலுக்கு கீழ இந்த அணில் குஞ்சுகள்லாம் வந்து கன்னாபின்னான்னு என்ன புடிச்சு கடிச்சு வச்சுட்டு இருந்தானுங்க. டேய்! அணில்கள் கடிக்கிறது வந்து வலிக்காதுடா. கிச்சு கிச்சு மூட்டுற மாரி இருக்கும். எலி கடிச்சா வலிக்கும், பூனை கடிச்சா வலிக்கும், நாய் கடிச்சா வலிக்கும். அணில்கள் வந்து கடிச்சு வைக்கிறது வந்து அப்படி கூச்சமா இருக்கும். அப்படி ஜாலியா இருக்கும். அப்படிதான்டா இருக்கு நீங்க கதர்றது என் கமெண்ட் செக்ஷன்ல. சரி ரைட்டு. நேத்து ஃபுல்லா உட்காந்து கதறுனானுங்க. கதறி கதறி அழுதானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா, இன்னைக்கு விஜய்க்கு எதிரா ஒரு பதிவு போடுறேன். ஒரு பயல கூட கமெண்ட் செக்ஷன்ல காணோம். என்னடா! நேத்து அவ்ளோ பேர் எதிர்த்து நம்மள பேசி கமெண்ட்ல வந்து கதறிட்டு கிடந்தாய்ங்க. இன்னைக்கு ஒருத்தன கூட காணுமே! அப்படின்னு யோசிக்கும்போது தான், அடடா! இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு திங்கட்கிழமை. நேத்து சண்டே லீவு. அதனால கதறிட்டு இருந்திருக்காய்ங்க. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இருக்கிறவன் எல்லாம் ஸ்கூல் பேக்க தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடிட்டாய்ங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. அரசியலில வயசுக்கு வராத இந்த தற்குறிகள பார்த்து நம்ம கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போடுறீங்க. அங்க மழைய நிப்பாட்டுறதுக்கு வெற்றிலையில தேங்காவ வச்சு சுத்துறீங்க. மாநாடு போட போறேன்னு மதுரையில உட்காந்துக்கிட்டு பந்தக்கால் நடுறீங்க. பிராமணர்கள வச்சு மந்திரம் ஓதுறீங்க. கேட்டா ஈவேரா எங்களுடைய கொள்கை தலைவர்ன்னு சொல்றீங்க. அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு நீதி வேணும்னு போராடுறீங்க. கொடி கம்பத்த திருடி ஜட்டிக்குள்ள சொருகிட்டு போறீங்க ஜட்டிக்குள்ள. அப்புறம் அந்த கொடி கம்பம் இரும்புல எவனோ நட்டு வச்சுட்டான் பாவம். அந்த இரும்ப திருடிட்டு போய் காயலாங்கடையில போட்டு சரக்கு வாங்கி அடிக்கிறீங்க சரக்கு. இது மாதிரியான கோமாளித்தனங்கள பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்க, அரசியல் அப்படின்றதுல முதிர்ச்சி பெற்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள பார்த்தும், அண்ணன் சீமான் அவர்கள பார்த்தும் கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கே நியாயம்னு படுதாடா? அப்படிங்கிற நியாயமான கேள்விய இந்த தற்குறிகள பார்த்து நான் முன்வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். இந்த மாதிரியான தாவேகா தற்குறிகள டீல் பண்ணும்போது, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இவனுங்களோட கருத்தியல் ரீதியாக மோதுவத விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா, அடிப்படை அரசியல் அறிவில்லாத இந்த தற்குறிகளுக்கு அவர்கள் பாஷையில சொன்னா தான் புரியும் அப்படிங்கிறத தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளிய அணில் குஞ்சுகள் கண்ணில் படும் வரை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.